வசு வசு, இந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கோ, ஓகேவா? யாருக்கிட்டையும் காமிக்காத, ஏன்னா இது ஹிஸ்டரி, எவிடன்ஸ், இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? அர்ஜுன் சார், அது இருங்க நான் வரேன். ஏய் வசு, அந்த போட்டோ நல்லாதான் இருக்கு. என்ன அவ திடீர்னு வசு ஏன் இப்படி நடந்துக்கிறா? குரங்கு போட்டோ காட்டுறா, பூடகமா ஏதேதோ பேசுறா, சிரிக்கிறா. என்ன ஆச்சு இவளுக்கு? அப்படி போட்டோ மாறுச்சு. லக்ஷ்மி தான் மறந்து போட்டோவை மாத்தி வச்சுட்டாளா, இல்ல வேற யாராவது மாத்தி வச்சிருக்காங்களா? எதிர்பார்ப்போட வந்தேன். ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன மேடம், எந்த கோட்டையை பிடிக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ, இல்ல எப்படி கோட்டை விட்டோன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காத வசு, மூளை உருகி வெளியில வந்துற போகுது. நீ ஏன் இப்ப அப்செட்டா இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு நான் சொல்லவா? நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ அதையாவது கற்பனை பண்ணிக்காத. எப்பவுமே உனக்கு மட்டும்தான் மூளை வேலை செய்யுமோ? எங்களுக்கும் வேலை செய்யும் வசுந்தரா. எப்பவும் காத்து ஒரே பக்கம் அடிக்காது. என்ன இனியா, ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. ஆனா நீதான் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தனா கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். இத பாரு வசு, உனக்கு வந்த கொரியரை நான் தான் பிரிச்சேன். அதுல இருந்த உன் சின்ன வயசு போட்டோவை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு அதுக்கு பதிலா குரங்கு போட்டோவை அனுப்பிட்டேன். அவ்வளோ வேலை பார்த்திருக்கேன். எஸ், நீ நகர்ற இடம்லாம் எப்படி முட்டுக்கட்ட போடுறேன் பாத்தியா? ஐயோ இனியா இனியா, நீ ஊர் உலகம் தெரியாத ஆளா இருக்க. இந்த வேலையெல்லாம் நீ பாப்பங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? ஏன்னா அடுத்தவங்களோட பர்ஸ் அடிக்கிற நீ போட்டோ அழிக்க மாட்டியா? ஏய், அதெல்லாம் பழைய கதை. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. நீ போட்டோவை வேணா எரிச்சிருக்கலாம், ஆனா உண்மையை எரிக்கவும் முடியாது, அது ரொம்ப நாளைக்கு மறைக்கவும் முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓ, ஆஹா ஆஹா ஆஹா, அருமையா டயலாக்லாம் பேசுற, சூப்பரா சொல்ற. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ வசு, நீ யாருன்னு அர்ஜுன் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கான கடைசி எவிடன்ஸும் சாம்பலா போச்சு. இனிமே பாவம் நீ என்ன பண்ண போற? காலமெல்லாம் இப்படியே டெப்யூட்டி மேனேஜரா குப்பை கொட்ட வேண்டியதுதான். ஆமா, வேணும்னா நான் உனக்கு சம்பளம் கூட போட்டு தர சொல்லட்டுமா? வாங்கிக்கிறியா? ஐயோ, எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீயா ஒரு போட்டோவை தானே எரிச்ச, அதுக்கு இவ்ளோ எகத்தாலம் காட்டுறியா? இது வரைக்கும் நீ என்னென்ன பிளான் பண்ணிருக்க, அதெல்லாம் எப்படி நான் அடிச்சு தூள் தூள் ஆக்கியிருக்கேன், அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஏய், மறக்காததால தாண்டி இப்ப உனக்கு மரண அடி கொடுத்திருக்கேன். இது பாரு நியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டோஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. நீ ஒரு போட்டோவை எரிக்கலாம், போட்டோ ஸ்டுடியோவை உன்னால எரிக்க முடியுமா? இப்பவே நான் போறேன், போட்டோவை வாங்குறேன். வரும்போது ஏகப்பட்ட போட்டோஸோட வருவேன். அதெல்லாம் வச்சு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு மறுபடியும் உன்னை பாண்டிச்சேரிக்கே பிக் பாக்கெட் அடிக்க அனுப்புறேன். பாக்குறியா? வரட்டா? லக்ஷ்மிக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாமா?
லக்ஷ்மி போன் அடிக்குது பாரு, உனக்கு தான். சரிக்கா. வசு தான் கால் பண்றா. ஹலோ. லக்ஷ்மி, நான் வசந்தரா பேசுறேன். சொல்லுடி. நேத்து நீ எனக்கு அனுப்புன மாதிரி வேற ஏதாவது போட்டோ உன்கிட்ட இருக்கா? இருக்கு. எனக்கு அதுல ஒரு காப்பி வேணும்டி. இப்ப நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் கோயில்ல தாண்டி இருக்கேன். சரி, நீ அங்கிருந்து நேரா உன் வீட்டுக்கு வந்துரு. நானும் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். சரிடி, நான் வந்துடுறேன். வசு, இன்னியோட முடிஞ்சு தெரியும் ஆட்டம். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்க. மீனாட்சி, என்னமாச்சு? எதுக்கு அவ்வளவு அவசரமா வர சொன்ன? அண்ணா, என் உடம்புக்கு எதுவும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா, சொல்லு. அண்ணா, நீங்க வாங்க சொல்றேன், வாங்க. சரி, வா. சொல்லுமா. அண்ணா, இத்தனை நாளா மூளையில கட்டி நான் சாக போறேன்னு வசு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இத காரணமா வச்சு கடைசி ஆசைன்னு ஏதேதோ சொல்லி எங்க எல்லாரோட உயிரையும் அவ எடுத்துட்டா. இப்ப அவளோட வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ண, அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. வசுந்தராங்கிற பேர்ல வேற ஒரு பொண்ணுக்கு மூளையில கட்டி இருந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ட டாக்டர் மாத்தி இவளுக்குன்னு சொல்லிட்டாரு. உண்மை தெரிஞ்ச உடனே டாக்டர் வசுவை கூப்பிட்டு சாரியும் கேட்டிருக்காரு. ஆனா இவ அதை மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அண்ணா, நான் இப்பவே வீட்டுக்கு போய் அவளோட வேஷத்தை கலைக்க போறேன். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில விரட்ட போறேன். வேணாம் மீனாட்சி. ஏன்னா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இத வச்சு நான் என் காரியத்தை சாதிக்க போறேன். அண்ணா, புரியல, என்ன சொல்ற? ஆமா மீனாட்சி, நீ வீட்டுக்கு போ, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். சரிண்ணா. என்ன இவ்ளோ ஃப்ராட் பண்ணிருக்காங்கறா? நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கே. என்ன அர்ஜுன காணோம்? இனியா, யார தேடிக்கிட்டு இருக்க? என்ன அர்ஜுன், உங்க ரூம்குள்ள யார தேட போறேன்? உங்களை தான் தேடுறேன். எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்காங்க? நான் என்ன சின்ன குழந்தையா தேடுறதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே சின்ன குழந்தை தான். குழந்தையா? என்ன இன்னைக்கு ரொமான்ஸ் பயங்கரமா இருக்கு. ஏதோ உங்களை பார்க்கணும் பேசணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். அர்ஜுன், எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு வசு ஒரு காரியம் பண்ணா பாரு, அத நினைச்சா சிரிப்பா வருது. என்ன காரியம் பண்ண அர்ஜுன்? வசுவுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இனியா. என்கிட்ட ஒரு கவர் ஒண்ணு கொடுத்தா. அந்த கவரை கொடுத்து அவளோட சின்ன வயசு போட்டோ இருக்கு பாருங்க அப்படின்னா, சரின்னு நானும் ஆசையோட பிரிச்சு பாக்குறேன். சொல்லுங்க அர்ஜுன். என்னத்த சொல்றது போ, உள்ள ஒரு குரங்கு போட்டோ வச்சிருக்கா. அத வச்சதே நான் தானே. அர்ஜுன், அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ நீங்க போன்லயே சின்ன வயசு கல்யாண போட்டோவை பார்த்துட்டே இருந்தா எப்படி? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அர்ஜுன். சின்ன வயசுல நீங்க என் கழுத்துல தாலி கட்டின போட்டோ பார்த்ததுல இருந்தே எப்படா நம்ம கல்யாணம் நடக்கும்னு ஏக்கமா இருக்கு அர்ஜுன். ஆமா இனியா, அந்த கல்யாண போட்டோவை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. அப்போ அத்தை கிட்ட போய் பேசுங்க அர்ஜுன். சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அப்போ கல்யாணம் சொன்னா கூட அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் மாதிரி ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். ஓகே, உன் ஆசை எனக்கு புரியுது. ஆனா அம்மா இதுக்கு ஒத்துக்கணுமே. நம்ம வேணா சேர்ந்து போய் அத்தை கிட்ட போய் பேசலாமே. ஓகே, வா போய் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டேட் இன்னும் முடிவாகல, ஆனா கண்டிப்பா சொல்றேன், நீங்க குடும்பத்தோட வரணும். சரி, அப்புறம் பேசுறேன். என்ன ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? அம்மா, அது வந்து என்னப்பா சொல்ல தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்லம்மா, இனியா வந்து
சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பிரியப்படுறாமா. நானும் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். காலையில நம்ம பிரபு கூட கேட்டான். அதான் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வருதேப்பா, அன்னைக்கு தான் கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கோமே, அப்புறம் என்ன? அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குமா. அதுக்குள்ள ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணலான்னு இனியா ஆசைப்படுறா. ஓ, இனிய ஆசைப்பட்டுட்டா அதை நிறைவேற்ற வேண்டியதானே? சீக்கிரமே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அங்க வச்சு உனக்கும் இனியாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். ஐயோ அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்ல இந்த சந்தோஷத்தை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன். இதுல தேங்க்ஸ் சொல்ல என்ன இருக்கு? அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட் நீ. என் நேரம் நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் ஏதோ கெட்ட நேரம் நடக்காம போயிடுச்சு. ஆனந்த், அம்மா பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. உத்தமன்ட்ட சொல்லிடுறியா? பிரஸ் மீட்டா? எதுக்குண்ணா? அது எனக்கும் இனியாக்கும் பிரஸ் பீப்புள் முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்லி அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணா, அதான் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அன்னைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல. இல்லடா, இனியா ஆசைப்பட்டா, அம்மாவும் சரின்ட்டாங்க. நீ இமிடியேட்டா உத்தமனுக்கு ஃபோன் பண்ணி பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி பேசு. சரிண்ணா. இந்த விஷயத்த முதல்ல வசுவனிக்கிட்ட சொல்லி ஆகணும். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்ன பண்றது? வசுவனி நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. உள்ள வரலாமா? இளமாறன் வாங்க. அண்ணா, எப்படி மீனாட்சி, இருக்க? நல்லா இருக்கேம்மா. வாண்ணா. என்ன இளமாறன், பழத்திட்டலாம் வீட்ல ஏதாவது விசேஷமா? அப்படிதான் இருக்கும். மீனாட்சி, இத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே. என்ன இளமாறன், என்ன விசேஷம்? உங்ககிட்ட நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்ற நீ? நான் எங்கப்பா பொண்ணு வச்சிருக்கேன்? அத்தை, அது வந்து அண்ணன் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது நம்ம வசுந்தராவ. ஓஹோ, அப்படியா? ட்விஸ்ட் இப்படி போகுதோ? மீனாட்சி நல்ல செக் வைக்கிறா. இவ கூட சேர்ந்து நம்மளும் வசுக்கு ஆஃப் படிக்க வேண்டியதுதான். உனக்கு இருக்குடி வசு. என்ன சொல்றீங்க இளமாறன்? வசுவுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவளுக்கு தான் பிரெயின் டியூமர் இருக்கே. நீயாவது உன் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதா? அத்தை, அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா அண்ணன் வசுந்தரா மேல உயிரையே வச்சிருக்காரு. ஏற்கனவே அவங்க கல்யாணம் நின்னு போனது எல்லாருக்குமே தெரியும். அத்தா, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வசு கூட நான் ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். பாரா, மனசு முழுக்க விரும்புறவங்களோட எத்தனை நாள் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். அந்த அளவுக்கு வசுவை நான் ரொம்ப விரும்புறேன். நான் அவ கூட வாழ போறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவளை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். அம்மா, எனக்கு கூட வசுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைம்மா. அவ நமக்காகவே தான் நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறா. அதனால நாமளும் அவளுக்காக ஏதாவது செய்யணுமா? இப்ப இளமாறன் வசுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயமா தோணுதுமா. நீங்க தாமா எப்படியாவது இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமா அத்தை, நமக்காக உழைக்கிற வசுக்காக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். நீங்க தான் அவங்க ஃபேமிலிய கன்வின்ஸ் பண்ணி இளமாறன் வசு கல்யாணத்தை உடனே நடத்தணும் அத்தை. வசுவை கேட்காம நாம எதுவும் முடிவு பண்ண முடியாதுமா. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசலாம், அப்புறமா முடிவெடுக்கலாம். ஆனந்த், அம்மா, நீ போய் ஹரிசரையும் துளசியும் கூட்டிட்டு வாப்பா. ஏ ஆனந்த்,
அம்மா சொல்றாங்கல்ல, போய் அவங்கள போய் கூட்டிட்டு வா. போ போடா. சரிங்கண்ணா. போ. என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு எல்லாத்துக்கும் தயங்கி தயங்கி நிக்கிறான். அர்ஜுன், வசுவோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்கிறப்போ இளமாறன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. ஆனா இதுக்கு வசு ஒத்துக்குவாளாப்பா? நாமெல்லாம் சேர்ந்துதாம ஒத்துக்க வைக்கணும். வாங்க 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 வாங்க. இளமாறன் வசுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. சார், எனக்கு வசுவோட ஹெல்த் கண்டிஷன்லாம் தெரியும் சார். நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பரவாயில்ல, இது கூட நல்ல சந்தர்ப்பமா தான் இருக்கு. அர்ஜுன் தம்பியும் இங்க இருக்காருல்ல. சின்ன வயசுல அவர் வசு கழுத்துல தாலி கட்டின விஷயத்த சொல்லிடலாங்க. அவசரப்படாத துளசி. வசு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கால. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வாங்கிக்கிட்டு வரேன்னு போயிருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல. வரட்டும், பேசிக்கலாம். என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க என்ன சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. வசுவை பொறுத்த வரைக்கும் அவ வாழ்க்கையில எல்லாமே அவ எடுக்கிற முடிவு தான். அதனால நீங்க அவகிட்ட கேட்டு முடிவு எடுத்துக்கங்க. நீங்க சொல்றதும் சரிதான். வசு வரட்டும், அவளை வச்சுக்கிட்டே நான் பேசுறேன். ஆமா, வசு எங்க இருக்கா? வசு இங்கதான் இருக்கா. வர சொல்லுங்க. இத வர சொல்றேன், வா. அத்தை, வசுவுக்கும் இளமாறனுக்கும் ஏற்கனவே கல்யாண ஏற்பாடு மணவர வரைக்கும் போயிருக்கு. அதனால நீங்க சொன்னா வசு கண்டிப்பா பேச்ச கேப்பா. அவங்க பேச்ச மீறவே மாட்டா அத்தை. ஆமாமா, உங்க வாக்கு அவளை பொறுத்த வரைக்கும் தெய்வ வாக்கு மாதிரிமா. சரிங்க, நீங்க வசுகிட்ட பேசுங்க, நான் கிளம்புறேன். இளமாறன், எங்க போறீங்க? இருங்க, நீங்க போக கூடாது. நல்ல நேரம் பார்த்து நீங்களே வந்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கும் இனியாக்கும் நிச்சயதார்த்தம். அதனால நீங்க கண்டிப்பா இருக்கணும். அதோட இது உங்க தங்கச்சி வீடு. ஒரு 10 நாளைக்கு இங்க தங்குங்க. எல்லா விவரமும் பேசி முடிக்க அப்பதான் வசதியா இருக்கும். இதோ வசு கூட இப்ப வர்ற டைம் தான். அவகிட்டையும் பேசிடலாம். மீனாட்சி, சொல்லுமா. டேய் ஆனந்த், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா. இருந்து போலாமே மச்சான். அண்ணா, மாமா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போகணுமா? இருங்கண்ணா. வா வசு, அந்த போட்டோ எங்கடி? போட்டோவா? உள்ள இருக்கு, வா. வாடி, இதாண்டி என் வீடு. ஏதோ ஏழைக்கேத்த எள்ளு உருண்ட. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போட்டோ எங்க? ஆமா, அன்னைக்கு நீ போட்டோ கேட்ட, நானும் உனக்கு அனுப்பி விட்டேன். அந்த போட்டோ மேல ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்க? என்ன பண்றது லக்ஷ்மி, சில நேரங்கள்ல நம்ம யாருங்கறத நிரூபிக்கிறதுக்கு பல ஆதாரங்களை காட்ட வேண்டியது இருக்கு. நீ ஏதோ சூசகமா பேசுறன்னு புரியுது. சரி, நீ வேற பதட்டமா இருக்க. வேற ஒரு நாள் பொறுமையா உன் கதைய சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். நீ போட்டோவை கூட. போட்டோ இந்த பாக்ஸ்ல தான் எங்கேயோ வச்சேன். என்ன உத்தமன், என்ன விஷயம்? மேடம், அம்மா இன்னைக்கு ஈவினிங் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா பண்ண வேண்டியதானே? என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? இல்ல மேடம், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதனால தான்.
ஓகே உத்தமன், நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். நான் அப்புறமா பேசவா? மேடம், பிரஸ் மீட் நடக்கிறப்ப நீங்க கண்டிப்பா வீட்ல இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நான் வீட்ல இருக்கணுமா? உத்தமன், பிரஸ் மீட் எதுக்காக? அர்ஜுன் சார் இனியா மேடம் மேரேஜை அனௌன்ஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. பிரஸ் மீட் நடக்கிறப்போ நிச்சயதார்த்தம் பண்ண போறதா சொல்றாங்க.